அன்போடு வருக வருக வைத்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இதான் 2 வீடியோ பிகின் பிக் அவுட். நம்ம இன்னைக்கு போகிற ஸ்பீடில் எவன் கண்டுக்கிட்டே கூடாது. அந்தளவுக்கு ஸ்பீட் ஆகும் முடிக்கிட்டு போமா. இந்த ஸ்பீட்லலாம் ஞாபகம் ஹைவேஸ்லாம் போவாதீங்க. போலீஸ் லைசன்ஸ் எடுக்கதான் கஷ்டம். இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் ஸ்பீடாக போனால் கண்டிப்பாக யார் சொல்கிறது இது இந்த மாதிரிலாம் நடக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்பீடாக போகாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், லைக்கர்ஸ் எல்லாமே தான் சொல்கிறேன். நான் சொல்லணும்னா சொல்கிறேன். நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு அதுவும் அனுப்புவாங்க. ஸ்பீடாக போகாது. நீங்கள் கேம் எதுவுமே சொல்ல முடியாது. எங்கேயாச்சும் மட்டும் போகிறீங்க இந்த காசு போகுது. உங்களுக்கு கொடுத்துட்டு தெரியும். கேட்டேன் நான் அம்மாட்ட சொன்னேன்னு கேட்டேன். அத்தா அத்தா ப்ளீஸ் அம்மா சொல்லாத நீ ஸ்லோவாக போகணும். யாரும் ஸ்பீடாக போகுது தப்பு. யாரும் ஸ்பீடாக போகாதீங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பீடாக போகிறது யார் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டுமா இருந்தாலும் சரி. நம்ம சொந்தக்காரங்க நம்ம போகிற ரோட்லாம் சொந்தக்காரங்களாம் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்பீடாக போகணும் அவங்களுக்கு அவங்க பார்த்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அம்மா மாட்ட ஃபோன் போட்டு அம்மா உங்களுக்கே தெரியுமில்ல. சித்தப்பா ஹலோ சித்தப்போ என்ன காரில் போயிட்டு கார் மூணு பார்க்கணும் கட்டடிச்சுட்டு சாரி சித்தப்பு சாரி சித்தப்பு இங்கே வாட நின்றாடே வாடாங்களே ஐயா வண்டி விட்டுருவாங்க ஐயா இந்த மாதிரிதான் பண்ணலாம். போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ கவனமாக ஓட்டுங்க. என்ன ஸ்பீடாக போனதுனால இந்த மாதிரி தான் ஆக்சிடெண்ட் ஆகும். நான் வேணும்னு சொல்ல. ஸோ வியூவர்ஸ், லைக்கர், சப்ஸ்கிரைப்ஸ்க்கெலாம் கவனமாக ஓட்டுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பைக் புது பைக்காக இருந்தாலும் சரி, புது சைக்கிளாகவே இருந்தாலும் சரி கவனமாக ஓட்டுங்க. கீழே மேலே விழாதீங்க. சம்மர் வேறு முடிய போகுது. இன்னும் ஸ்கூல் வேறு திறக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனாலும் பரவாயில்ல போய்ட்டு அந்த தட்டா அடுத்த ஒரு வீடியோவில் செஞ்சுக்கலாமா? பாய்.